பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ளது. பிரியங்கா காந்தி முதல் முறையாக களமிறங்கியுள்ள வயநாட்டின் முடிவும் வெளியாகிறது. மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்றத்திற்கு கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 66 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்புடன் பாஜக தலைமையிலான மகா யுத்தி கூட்டணி செயல்பட்டு வரும் நிலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் அகாதி கூட்டணி உறுதியாக உள்ளது. மகா யுத்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக 149 இடங்களிலும், சிவசேனா 81 இடங்களிலும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 59 இடங்களிலும் களம் காண்கின்றன. மகா விகாஸ் அகாதி கூட்டணி சார்பில் களமிறங்கியுள்ள காங்கிரஸ் 101 வேட்பாளர்களையும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 95 வேட்பாளர்களையும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 86 நபர்களையும் களத்தில் இறக்கியுள்ளது. மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கும் நிலையில் நாளை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரே மக்களின் தீர்ப்பு என்ன என்பது தெரியவரும். இதேபோல் 81 தொகுதிகளை உள்ளடக்கிய ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 13ஆம் தேதி முடிந்த நிலையில் எஞ்சிய 38 தொகுதிகளுக்கு கடந்த 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மொத்தமாக 64 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அவரது மனைவி கல்பனா, பாஜகவைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் அமர்குமார் பௌரி உள்ளிட்ட 528 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தது மாநில அரசியலில் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இதேபோல் ஊழல் புகாரில் சிக்கி ஹேமந்த் சோரன் சிறைக்கு சென்று வந்தது இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமோ என கருதப்படுகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு இடையே மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்குமா என்பது நாளை முடிவுகள் வெளியாகும் போது தெரியவரும். வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள இரு மாநிலங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் துணை ராணுவ படையினரும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இரு மாநில வாக்கு எண்ணிக்கை குறித்து நமது புதிய தலைமுறையில் நாளை காலை 8 மணி முதல் 12 மணி வரை அரசியல் வல்லுநர்களுடன் சிறப்பு விவாதம் நடைபெறவுள்ளது.